தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நிறுவனத்தில் இருந்திருப்பது நாம் தமிழர் கட்சியின் மகிழ் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் கசி தலைச்சன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க தம்பி. நல்லா இருக்கீங்கக்கா? நலமா இருக்கேன். அக்கா, முதல் வாழ்த்துக்கள். ஓட்டுக்கு ₹1 காசு கொடுக்காம 24,150 வாக்குகள் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு ஆமாம் வாழ்த்து ஆமாம். தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க தம்பி. இது சீதாலட்சுமிக்கு கிடைத்த வெற்றி அல்ல, அண்ணன் சீமான் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, ஈரோடு மண்ணினுடைய மக்களுக்கு கிடைத்த வெற்றி, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய வெற்றியாக தான் இதை பார்க்கணும். 24,150 வாக்குகள் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய உழைப்புகள் இருக்கும். அதையும் தாண்டி நிறைய அடக்குமுறைகள்லாம் நீங்கள் இந்த தேர்தலை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் என்னென்ன சிக்கல் சவால்கள்லாம் சந்திச்சிங்க இந்த தேர்தலில்? தனிப்பட்டு ஒரு வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுதே கூட உறவுகள் யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. அங்கே உறவுகள் ஒரு 200 பேர் திரண்டு நின்னது கூட யாரும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒரு 10 பேர் நிற்கும் பொழுதே போங்க போங்க அப்படின்னு விரட்டுறதுலேருந்து அடக்குமுறைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, போன முறையே அதையும் மீறி போகும் பொழுது எல்லாரும் மேலேயும் வழக்கு போட்டு அதுக்கு பிறகு நெருக்கடியை சந்திக்கிறாங்க. தம்பிங்க வேலைக்கு போக முடியாமல் வேலையை விட்டு இப்படி ஒரு பல சூழல்கள் உருவாகுது. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, சரி நம்ம தனியாகவே நாங்கள் போய் தாக்கல் பண்ணிக்கிறோம், நீங்கள் யார் மேலேயும் வழக்கு போட வேண்டாம், போடுற மாதிரி இருந்தால் என் மேலே போடுங்க அப்படின்ட்டு நாங்கள் சட்டத்துக்கு கட்டுப்படுறோம் அப்படின்ட்டு நம்ம போகிறோம். அது முதல் தடவை சொல்கிறாங்க. அண்ணன் சீமான் சொல்வது போல் நம்ம எதிரானவங்க இல்லை, முடிந்த அளவுக்கு அதுக்குள்ளே கட்டுப்பட்டு நம்ம போகணும் அப்படிங்கிறதுல தனியாகவே போய் தாக்கல் பண்ண தம்பி. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு பரிசீலனை முடிஞ்சு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு கூட மக்களை போய் சந்திக்கவே கூடாது. அதாவது அந்த அன்னைக்கு தான் சின்ன அறிவிக்கிறாங்க. அறிவிச்சோடனே அந்த கடைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்லான்னு போகும்போது இப்படிலாம் போகக்கூடாது. தனியாக ஒரு 4 பேர் போனால் கூட சந்திக்கக்கூடாது. இதெல்லாம் விட ஒரு இது சிறப்புன்னா, எதேச்சையாக துண்டு போடலை. பேருந்து நிலையத்தில் என்னுடைய உறவுக்காரங்க ஒருத்தங்க சந்தித்தேன். பேசிட்டு இருந்தங்காட்டி அங்கிருந்த காவலர் ஓடி என்ன வேட்பாளர் சொல்லாமல் நீங்கள் பரப்புரை பண்ணுறீங்க? எனக்கு சிரிப்பு தான் வந்தது. ஒன்றும் ஒரு உறவாக இருக்கிறவங்கள கூட சந்திக்கக்கூடாதா அப்படிங்க. அப்போ என்னன்னா, அவங்களுக்கு அவ்வளவு அழுத்தங்களை திமுக அரசு கொடுத்துருக்குங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். உண்மையிலுமே தனிப்பட்டு காவலர்களுக்கு என் மேலே எந்த வருத்தமோ, அண்ணன் சீமான் மேலே ஒரு கோபமோ, வஞ்சம் தீர்க்கணுங்கிறது கிடையாது. ஆனால் இவங்களுடைய எந்த நோக்கத்துக்கு காவலர் வந்தாங்க, அந்த நோக்கத்தை செய்ய முடியாத அளவுக்கு திமுக அரசு ஒரு நெருக்கடி கொடுத்துருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. ஓகேக்கா. இப்போ எல்லா தெருக்களுக்கும் போகிறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்களா? இல்ல. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப வாகன அனுமதி வாங்குனா வாகனத்திலேயே தான் போகணும். அதில நின்னு பேசுறதோ, எதுவுமே செய்யக்கூடாதும்பாங்க. அதேபோல இப்ப நடந்து நான் போய் வீடுகளுக்கு போறேன், மக்கள் இருக்கிறாங்கன்னு இறங்கி நடந்து போனேன்னா, நடந்துலாம் நீங்க போகக்கூடாது. அப்ப தொடர்ந்து இப்படி செய்யும்போது எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா, அப்ப இவங்களோட நோக்கம் திமுக அரசு என்ன செய்யுது அப்படின்னா, காவலர்களை வைத்துக்கொண்டு இந்த அடக்குமுறை செய்றாங்க. அப்ப நம்ம ஒரு கட்டத்துக்கு மேல நான் முடிந்த அளவுக்கு அன்பா பேசுவேன். ஒரு கட்டத்துக்கு மேல சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, நீங்க அது சந்திக்கிறேன் நானு. நீங்க என்ன செய்யணுமோ அத வழக்கு போடுங்க. நான் நீதிமன்றத்தில பார்த்துக்கிறேன்னு மக்கள சந்திக்க தொடர்ச்சியா போயிட்டேன். அண்ணன் வரும்பொழுது அப்படிதான். மேடைகள் போடுறக்கு அனுமதி இல்ல. மேடைகளுக்கு அனுமதி குடுத்துருவாங்க. ஆனா, அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள வச்சு அவங்களையே மேடை போடாதீங்கம்பாங்க. அனுமதி குடுத்துருப்பாங்க. ஆனா மேடை போடாதீங்கம்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல போய் தான் அவங்க அந்த இடத்துல வழக்கறிஞர்கள் எல்லாமே அங்க உட்காந்து சாலையில போராட்டம் ஆரம்பிச்ச பிறகு தான் அடுத்த நாள் அமைதியா இருந்தாங்க. அப்போ ஒவ்வொன்னுக்கும் நம்ம போராட வேண்டியதா இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் பேசிறவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவா இருந்தாங்க அண்ணன் வந்த பிறகு. ஆனா அண்ணனை பொறுத்தவரைக்கும் அதையும் தாண்டி தொடர்ந்து களங்கள்ல நின்னு மிக சிறப்பான பேச்சு. அதுல ஒவ்வொருவரும் தொண்டை ரொம்ப சிரமங்களுக்கு இடையில, அது இன்னும் சொல்லப்போனா வேற ஒருத்தரா இருந்தா அந்த இடத்துல பேசவே முடியாது. ஆனா அவர் அதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்துக்கொண்ட லட்சியத்துக்காக, தலைவர் ஏற்றுக்கொண்ட அந்த உறுதிக்காக நின்னு மக்களுக்கு பேசுனது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது. அது எப்படின்னா, கேட்டுட்ட மக்கள் அடுத்த நாள் அண்ணன் எங்க பேசுறாரு, எல்லாருமே எப்பவுமே நம்மளுடைய உறவுகள் தான் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மக்களும் இளைஞர்களும் அது குடும்பம் குடும்பமா வரக்கூடியவங்க அந்த பகுதி சார்ந்தவங்க இருந்தாங்கிறத நம்மால பார்க்க முடிந்தது. அவர்கள் அன்பையும் வாழ்த்தையும் அண்ணனுக்கு கொடுத்ததோடு மட்டும் இல்லாம வாக்கையும் கொடுத்துருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பொதுக்கூட்டத்துக்கு நிறைய இடத்துல அனுமதி கொடுக்கலன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடக்குன்னா நீங்க இடத்த சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல காவல்துறை சூஸ் பண்ணி நீங்க போய் பேசிக்கங்கன்னு சொல்லுவாங்க? நம்ம கொடுக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க அனுமதி கொடுக்கறதில்ல. இழுத்து அடிச்சு கடைசி வரைக்கும் இப்போ 6 மணிக்கு ஒரு கூட்டம் மாலை கொடுக்குறாங்க அப்படின்னா, முந்தின நாள் கொடுத்தா தான் நம்ம
தகவல் சொல்ல முடியும். அதில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி போடும்பாங்க, எல்லாமே போடுவான். போட்டதுக்கு பிறகு இல்லை இப்படி இல்லை இதை மாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது தவிர்க்கறதுக்கான வேலைகள் அத்தனையும் நமக்கு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள்னா 7 மணிக்கு மேடை போடுறோன்னா 6:30க்கு தான் உறுதிப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் கொடுத்தாலும் மக்கள் தேடி வந்தாங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது வியக்கத்தக்க ஒன்று. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து அண்ணனுக்கு எந்நேரம் கொடுத்தாலும் அண்ணன் பேசினா மக்கள் கூட்டம் வந்தாங்க. அது வாக்காவும் மாறுச்சு. அந்த அண்ணனுடைய பேச்சு தேவை அப்படின்னு உணர்ந்து அவர்கள் வாக்கு செலுத்தினாங்க. இப்போ நீங்கள் வந்து காலைல ஒரு 7 மணிக்கு பரப்புரை ஆரம்பிப்பீங்கன்னு நினைக்கிறேன் தினமும். ம். அதிகாலை 7 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு வரைக்கும் ஆரம்பிங்க. ஆனால் திமுக வேட்பாளர் வந்து அந்தளவுக்கு களத்துக்கே வரல. அப்படி இருந்தும் அவங்க அதிக ஓட்டு வாங்குறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்ல அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது மக்கள்ட்ட போனா, மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது ஒண்ணு. ஏன்னா இதுவரைக்கும் வந்து செயல் திட்டங்களோ, அவங்க சொன்ன வாக்குறுதிகளோ நிறைவேற்றியிருந்தா மக்கள்ட்ட எதேர்ச்சியா நம்ம போல போலாம். ஆனால் அவர்கள் அப்படி இல்ல. ஆனா அடுத்த நோக்கம் என்ன அப்படின்னா, மற்ற கட்சிகள் அதிமுக, பாஜக உள்ளிட்ட எந்த கட்சிகள் நிக்கலைங்கிறப்போ, இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, மக்கள் நம்மள போட்டு தானே ஆகணும் அப்படிங்கிறதுனால பணபலம், கூட்டணி, கள்ள ஓட்டு, வாக்குச்சாவடியில் நம்முடைய முகவர்கள் உட்காரவங்கள மிரட்டுறது, அதே போல் ஆசிரியராக தேர்தல் படிக்க வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் காசை கொடுத்து சரி பண்ணுறது, நம்ம வாக்குச்சாவடி முகவராக உட்கார்ந்த பிள்ளைகள்கிட்ட கூட நான் இவ்வளோ தொகை கொடுத்துறேன் நீங்கள் கண்டுக்காம போகிறீங்களா அப்படின்னு பேசுகிறது, இது எல்லாமே நடந்திருக்கு. இது எல்லாம் தாண்டி தான் நமக்கு இந்த வாக்குகளை வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு பூத்துக்கும் வந்து ஆட்கள் போட்டு இந்த தேர்தலில் வேலை செய்யுங்க. எல்லா பூத்துக்கும் உங்களால் ஆட்கள் போட முடியல தேர்தலில். போட முடியுது. எப்படின்னா தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பு இருந்தே திட்டமிட்டு அது முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு எல்லாம் அழைச்சி பேசி அவங்களோட தொடர்பெடுத்து அவங்களோட வாக்காளர் அட்டை எல்லாமே ஏற்கனவே வாங்கி அந்த திட்டமிடலோட தான் வந்து செய்து, அது போக சில வாக்குச்சாவடிகளுக்கு அதாவது முகவர்கள் கிடைக்காத போது தெரிந்த உறவுகளை வைத்து அவர்கள் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய உறவுக்காரங்க, தொழில் நிமித்தமாக அவங்களோட நண்பரானவங்க, இப்படிப்பட்ட முறையில் வந்து நம்ம 100 விழுக்காடு போட்டுட்டு இரவே வந்து நமக்கு அவங்க வாக்குச்சாவடி முகவர் அட்டையும் வாங்கி கொடுத்துட்டோம். ஆனால் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு அட்டை யாருக்கு போட்டிருக்குன்னு அவங்க தகவல் தெரிஞ்சுட்டு இரவே போய் ஒரு குறிப்பிட்ட உறவுகளை, தம்பிகளை, தங்கைகள் எல்லாமே இளைய பிள்ளைகள் தான் வந்தாங்க. நீங்கள் போகவே கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க. அதில் வந்து ஒரு கொஞ்சம் பேர் வந்து வரல. என்னடா நம்ம போட்டவங்க வரலையே அப்படின்ட்டு நான் வந்து ஒரு 2-3 மணிக்கு தான் அவங்கள கூப்பிட்டு கேட்குறேன். இந்த வாக்குச்சாவடியில் இல்லாமல் இருக்காங்க என்ன அப்படிங்கும்போது அப்புறம் தெரியுது. அதே போல் வந்தவங்கள விரட்டியிருக்காங்க. அதில் குறிப்பாக வந்து இஸ்லாமிய சொந்தங்கள் நம்ம தம்பி இமான்லாம் வந்து உட்காரும்போது என்னை ஒரு 10 மணிக்காட்ட அந்த தம்பி அழைக்கிறா. அக்கா அப்பா வச்சு மிரட்டுறாங்க, வீட்டுக்கு வந்தால் நடக்கிறதே வேறங்கிறாங்க, நான் என்ன பண்ணிட்டுங்க அப்படிங்கும்போது நான் வந்து தம்பி இல்லைப்பா குடும்பம் தான் முக்கியம், நீ போய் பாரு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு இடம் 2 இடம் இல்லை, பல இடங்கள்ல. அதே போல் மோகனாங்கிற தங்கச்சி, அவங்க கணவர், அவங்களாம் வந்து சிறப்பாக ஏற்கனவே வேற ஒரு களத்தில் வேலை செஞ்சவங்க, வாக்குச்சாவடி இதெல்லாம் பற்றி தெரியும். வாக்குச்சாவடி 73, 74ல் அவங்க இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இவ்வளோதான் நெருக்கடினே இல்லை. ஏன்னா அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. வெங்கடேசன் ஒருத்தர் சேலத்தை சேர்ந்தவர் இங்கே வந்து வாக்கு செலுத்துறாரு. ஏற்கனவே இவங்களுக்கு தெரியும். நீங்கள் எப்படி வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொகுதியிலேருந்து 2 பேர் வராங்க. அதே போல் கொண்டு வந்த சான்று வந்து தவறாக இருக்குது, பொய்யா கொண்டு வந்தது, இது எப்படி புகைப்படம் மாறி இருக்கு, இந்த கேள்விகள்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து, அவங்களுடைய கணவருக்கு அழுத்தத்தை கொடுத்து, அவங்க வந்து அதுக்கு மேலே அந்த இடத்துல இருக்கவே முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் குடும்பங்களுக்குள்ள சிக்கல் வரக்கூடாது, இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அந்த வாக்குச்சாவடியில் உட்கார முடியல. ஒரு 2-3 மணிக்கு மேலே அவங்களால இருக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு போகிற அளவுக்கு இவங்க அந்த வேலையை செய்கிறாங்க. இது ஒரு இடம் 2 இடம் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இதை விட பல வேலைகள் வந்து செய்துட்டாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கலவரங்கள் மாதிரிதான் செய்திகள்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் செய்தி ஒரு ஊடகத்தில் என்ன போட்டுருந்தாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு ஒரு செய்தி பரவுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லைப்பா, அது வந்து பொய்யான ஒரு இதுதான். நாம் தமிழர் கட்சிக்கு வர தம்பிகள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் அப்படி சொன்னவங்களுக்கு செய்தியாளர்களை கேட்கும்போது நான் சொன்னேன், அப்படி இருந்த ஒரே ஒரு சான்று கொடுங்க, நான் இவ்வளோ சான்றுகள் கொடுக்குறேன், பெயரோட வாக்குச்சாவடியோட அந்த அந்த அடையாளத்தோட நான் இவ்வளோ சான்றுகள் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் ஒருத்தரை கொடுங்க அப்படின்னா அது அவங்கள்ட்ட பதில் இல்லை. அது ஒருபோதும் நாம் தமிழர் பிள்ளைங்க அப்படி ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. நான் வளையக்கார வீதியில் அந்த ஒரு பொண்ணு
பேகம் அப்படிங்கிற அந்த இஸ்லாமிய சகோதரி வந்து எனக்கு இந்த மாதிரி வந்து வாக்கு வந்து போய் போட போனேன், ஏற்கனவே வாக்கு போடப்பட்டிருக்கு அப்படின்னு போய் முறையீடு செய்கிறாங்க. ஆனா, அப்ப கூட நான் என்ன நம்பினேன்னா, எதேர்ச்சியா ஏதாவது ஒரு சிக்கல் நடந்திருக்கலாம். ஒரே பெயர்ல பேர் இருந்திருக்கலாம். அப்படின்னு மீண்டும் இவங்கள நம்பினேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு தவறா எனக்கு தெரிஞ்சது. ஆனா, முழுக்க முழுக்க இவங்க திட்டமிட்டு சதி அ மிகப்பெரிய அராஜகத்தையும், கொடுங்கோல் நிகழ்வ இங்க நிகழ்த்தியிருக்காங்க. தொடர்ந்து அந்த வேலைகள செஞ்சிருக்காங்க. அதுக்கு பிறகு தான் நான் போகும்போது, பிரகாஷ் அப்படிங்கிறவர் போட வந்துட்டு, அவரால வந்து அதுக்கு ஏற்கனவே போடப்பட்டது. அது மட்டும் இல்ல செய்தியாளர் ஒருவர் வீரப்பஞ்சத்திரத்தில போட போறாரு. ம். ஆனா, அவருடைய வாக்கு போடப்பட்டிருக்கு. அப்போ செய்தியாளர் வாக்கு. செய்தியாளர் இன்னைக்கு ஊடகத்துல இப்ப இருக்காரு. ஈரோட்ல முக்கியமான ஒரு செய்தியாளர் அவர். ம். அவருடைய வாக்குகள் போடப்பட்டிருக்கு. ஆனா, அவர் வந்து மீண்டும் போய் முறையிட்டு, நான் போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுனால போய் போட்டார். ஆனா, அந்த ஏற்கனவே போடப்பட்டவங்களுக்கு பதில் என்ன சொல்வாங்கன்னா, அது கேள்விக்குறியா தான் இருக்கு. ம். இப்படி ஒரு வாக்குகள் அல்ல, ஒரு குறைந்தது ஒரு 4 மணி 4:30லிருந்து 6 மணிக்குள்ள பதிவான வாக்குகள் அனைத்துமே கள்ள ஓட்டுகள் தான். ம். அதுக்கு வீரப்பஞ்சத்திரத்தை இந்த மாரி கள்ள ஓட்டு போடுறாங்க, வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னு ஒரு அ கோரிக்கை வைக்கிறாங்க. சொல்லும் பொழுது, அந்த இடத்துல என்ன பண்றாங்க, நாம் தமிழர் தம்பிகள எதேர்ச்சியா வந்தவங்கள கைது பண்ணி கொண்டு போய் காவல் நிலையத்தில வைக்கிறாங்க. ஆனா, அதுக்கான தீர்வு என்ன அப்டின்னாங்கன்னா, அவங்க கொடுக்கவே இல்ல. அப்ப அந்த அந்த நேரங்கள்ல தான் பெரிய அளவுல ஒவ்வொரு குறைஞ்சது வாக்குச்சாவடியில 100 வாக்குகளாவது பதிவு ஆயிருக்கு. நல்ல ஓட்டு. உறுதியா அந்த சான்றுகள் இல்லாம அந்த ஒரு ஒரு எண் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அத வந்து இங்க சொன்னா அது சரியா பொருந்துது. அப்பா பேரு, அவங்க பேருங்கிற மாரி. ஆனா அவரு தான் இவரா அப்டிங்கிறது அங்க தெரிய மாட்டேங்குது. சாட்சி இல்ல. அப்போ அந்த மாரி பல வேலைகள செய்து போட்டாங்க. அது குறிப்பா வந்து அ கட்டுத்தொகை வாங்கிரக்கூடாது. ஒரு காலையிலேயே தெரிஞ்சுட்டாங்க. ஏன்னா, நான் இருக்கும்போதே ஒருத்தர் அலைபேசியில் பேசுறாரு. அந்த அம்மா பாரு 13,000 வாங்கிட்டு 13 ஓட்டையும் வந்து சீமானுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியுது இந்த வாக்குச்சாவடி இந்த இந்த வாக்குகள் பதிவாகல. நமக்கு பதிவாகலைங்கிறது ஏதோ ஒரு வகையில தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க என்ன என்ன பண்றாங்க, எப்படியாவது கட்டுத்தொகை விடாம பண்ணணும்னா, நம்ம இன்னும் கொஞ்சம் வாக்குகள அதிகப்படுத்தணும் அப்படின்னு திட்டமிட்டு சதி வேலை வந்து செய்தது திமுக தான். அதுல குறிப்பா வாக்குச்சாவடி முகவர்கள வச்சுட்டு இந்த வேலை பண்ணியிருக்காங்க. நான் கேட்குறேன் வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து பொதுவா வந்து யாரையுமே திட்டி பேச மாட்டீங்க, கடுமையா யாரையும் சாட மாட்டீங்க. அப்படி ம். இருக்கிறப்போ ஒரு மேடையில வந்து திமுகவ கடுமையா சாடினீங்க. ஏன் அந்த ஆக்ரோஷம்? ஆ அது உண்மைதான் தம்பி. நீங்க அத கவனிச்சிருக்கீங்க. நானு அந்த அந்த அன்னைக்கு பேசிட்டு கூட வந்து யோசிச்சேன். என்னடா இந்த சொல்லிட்டோமே அப்படின்னு யோசிச்சேன். ஆனா அது சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, நான் மக்கள்கிட்ட 15 நாட்களுக்கு மேல போகும்பொழுது, அவ்வளவு கொடுமைகளை என் மக்கள் சந்திக்கிறாங்க. குறிப்பா ஒரு பகுதிக்கு போகும்போது, அங்க குழந்தைங்க சாக்கடை நிரம்பி நிக்குது. கொசுக்கள் அவ்வளவு. அந்த கொடுமைக்குள்ள அந்த சின்ன குழந்தைங்க, ஆ அந்த அந்த தண்ணியும் மேல பட்டுட்டு இருக்கு. ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்ல. வாழ்வாதாரம் இல்ல. அத பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருந்தது. அந்த குழந்தைங்க நம்ம போய் எடுத்தா கூட ஆசையா வர்றாங்க. ம். அப்போ எ எ எ இவ்ளோ அன்பா இருக்கக்கூடிய மக்கள், அந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு அடிப்படை செய்து கொடுக்க முடியலையேன்னு அந்த ஆதங்கம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அந்த பகுதி வந்து என் மனசுக்குள்ள ஒரு காயமாவே ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, எனக்கு அந்த அந்த வந்து எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். ம். அதனால தான் அந்த எண்ணத்த பிடுங்கிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது நான் சாதாரணமா சொல்லிட மாட்டேன். ஏன்னா, அரசியல் மாண்போட இருக்கணும் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் உண்மையிலுமே எனக்கு அது ஏதோ ஒரு வகையில எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கார். ஏன்னா, அரசியல் தெரிஞ்சு வந்த பொண்ணு இல்ல நானு. ஆனா, இப்படிதான் இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்திருக்காரு. ஆனா, அதையும் தாண்டி எனக்குள்ள இப்படி ஒரு கோபமும் வரக்கு காரணம் வந்து, இந்த திமுக இதுவரைக்கும் செய்யாத விட்டதனுடைய விளைவு தான் எனக்கு அந்த கோபத்துக்கே காரணமா அமைஞ்சது. அப்ப இன்னைக்கு தேர்தல் என்ற நாள்ல, இன்னைக்கு என்னென்ன குறைச்சல்லாம் திமுக அரசு உங்களுக்கு குடுத்தது? இன்னைக்கு நான் தம்பி உள்ள போறோம். அந்த ஆர்ஓ டேபிள்ன்னு சொல்லுவாங்க. ம். அப்ப அதுக்குள்ள வேட்பாளர தாண்டி மற்றவங்க வரக்கூடாது. ம். அப்படிங்கிறது ஒரு வராதீங்க, வராதீங்க அப்படிங்கிறது. அதே போல இது மட்டும் இல்ல, ஊடக நண்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? ஊடக சொந்தங்கள். அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுமையும், அராஜகத்தையும் நிகழ்த்ததுன்னா திமுக அரசு தான். ஏன்னா, அவங்க மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளானாங்க. ஜனநாயகத்தினுடைய 3வது தூண் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஊடகங்கள் தான். அந்த ஊடகங்களுக்கு வந்து எப்பவுமே வாக்குகள் வந்து அ வாக்கு அதாவது எண்ணிக்கை முடிஞ்சோனே அடுத்த நாள் வந்து மொத்த வாக்குகள் பதிவான வாக்குகள், ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள், 3ஆம் பாலினத்தர், தபால் வாக்கு எவ்வளவு பதிவாச்சு அப்படிங்கிறது காலையில 10 மணிக்கே தெளிவா குடுத்துருவாங்க. ஆனா, நமக்கு வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு அடுத்த நாள் 10 மணி என்ன மாலை 2 மணிக்கு மேல ஆகி கூட குடுக்கல. ம். அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஒரு அறிக்கை குடுத்தேன். இந்த மாரி வந்து பத்திரிக்கையாளர்களுக்கு நீங்க வந்து
சொல்லாமல் இருக்கிறது வந்து தவிர அவர்களுக்கு நீங்கள் சொல்லணும். இதை வந்து நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரான அந்த கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் அலுவலர் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு மாலை தான் வெளியிடுறாங்க. அப்போது இவங்க வந்து என்னென்னா கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து சரியாக வந்து சரி ஆகணும். அதாவது டோட்டல் வந்து டேலி ஆகணும்ல. அப்போ அந்த ஒரு நெருக்கடி கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. மீண்டும் ஏதாவது சிக்கல் வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தாமதமாக இருக்கலாமோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது தம்பி. உங்களோட ஓட்டுகள் வந்து அதிகரிக்க திமுக மனநிலை எப்படி இருந்தது? இல்லை, அவர்கள் வந்து வெளிப்படையாகவே என்ன நினச்சிருந்தாங்க அப்படின்னா, ஒரு அதிகபட்சம் போன முறை வாங்கின வாக்குகள் அண்ணனுக்கு விழுந்துரும். அது அவங்களுக்கு தெரியுது. அதுக்கு பிறகு வேணும் கூடுதலாக வந்து ஒரு 2000 3000 வாக்குகள் 15,000க்கு மேலே வாங்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து அவங்களுக்கு இருந்தது. அதில் ஒரு சிலருங்க கூட வாக்குச்சாவடி முகவர்களாக வந்தவங்க நமக்கு கூட இருக்கிறவங்க வந்து எதார்த்தமாக சொல்லுது. அதாவது எங்களுடைய கட்சி நிலைப்பாட்டை தாண்டி என்னுடைய மனசாட்சி விரோதம் இல்லாமல் பேசணும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல. அதில் வந்து 24,151 வாக்குகள் அவர்கள் எதிர்பார்க்கல. அந்த வாக்குகள் தான் கடைசியாக ஒருவர் கூட வந்து பக்கத்தில் தான் உட்கார்ந்துருந்தார். அவர் வந்து திமுகவை கூட்டணி சார்ந்தவர் தான் நினைக்கிறேன். அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ஆனால் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, உண்மையிலுமே நான் உங்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். நாம் தமிழருக்கு தான் வாழ்த்து, அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் வாழ்த்து சொல்லணும். ஏன்னா நாங்கள் போன தேர்தலில் நாங்கள் வாங்கின வாக்குக்கும் அதே இடைத்தேர்தலில் அதாவது ஈவிகே சிலங்கோவன் ஐயா வாங்கினதுக்கும் இப்போ வாங்கினதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை பார்க்குறாங்க. எவ்வளோ அதிகம் வாங்கியிருக்கேன்னு. அதே நம்ம அந்த இடைத்தேர்தலில் வாங்கின வாக்குக்கும் இப்போ வாங்கின வாக்குக்கும் 14,151 வாக்குகள் நமக்கு விழுந்திருக்குதுங்கும் போது உண்மையாக மனதார நான் உங்களை வாழ்த்துறேன். அண்ணன் சீமானுக்கு என்னோடய வாழ்த்து சொல்லுங்கன்னு அவர் தனிப்பட்ட பக்கத்தில் இருந்து இதை சொன்னார். இது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். காரணம் என்ன, தலைவரை சொல்லுவாங்க, எதிரிக்கும் இவர் நேர்மை பிடிக்கும், உலக இராணுவமே இவருடைய வீரத்தை படிச்சுட்டு இருக்கு அப்படின்னு. அப்போ அண்ணனுடைய சீமான் அண்ணனை நான் அப்படி தான் பார்க்குறேன். எதிரிக்கு கூட இவருடைய என்ன பேச்சு பிடிச்சிருக்கு, இவருடைய நோக்கம் பிடிச்சிருக்கு, இவருடைய உழைப்பு பிடிச்சிருக்கு. அதனால தான் நான் மனதார பாராட்டுறாங்க. நான் அப்படி தான் வந்து அவங்கள பார்த்தேன். இப்போ வந்து எதிர்த்தரப்பினர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி அதிமுக போட்டி இல்லை, பாஜக போட்டி இல்லை, அப்படி இருந்தும் உங்களால் டெபாசிட் வாங்க முடியல அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல முடியும்? இல்லை, இங்கே வந்து கட்டுத்தொகை வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. உலக தமிழர்களே நம்மை உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் இந்த களத்தில் இல்லை அப்படின்னாலும் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் இதை நோக்கி தான் இருந்தது. இணையதளங்கள் மூலமாக, செய்தி ஊடகங்கள் மூலமாக என்ன நடக்குதுன்னு ஒவ்வொரு நாளும் கவனிச்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, அண்ணன் சீமானுடைய படை தளபதிகளாக இருக்கக்கூடியவங்க சிலர் களத்துக்கு வந்தாங்க. களத்துக்கு வர முடியாதவர்கள் கூட தங்களால் எந்த வகையில் உதவ முடியுமோ அந்த வகையில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பல உதவிகளை செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து கட்டுத்தொகை அப்படிங்கிறது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த வாக்குகள் கூட நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் நான் வந்து பார்க்குறேன். அதனால் கட்டுத்தொகை வாங்கலை அப்படிங்கிறது திமுக சொல்லலாம். ஆனால் இதையும் தாண்டி அவங்க கூட்டணி வச்சு பணத்தை வச்சு விலை பேசி வாக்குச்சாவடி முகவர்களை மிரட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு தொகையை கொடுத்து உள்ள வாக்குச்சாவடி முகவர்களாக இருந்தவங்களுக்கு பேரம் பேசி இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு அச்சம் தானே. அவர்கள் ஏற்கனவே வந்து பல வேலைகளை இந்த களத்தில் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. செய்திருந்தால் நேருக்கு நேர் தனியாக திமுக மட்டும் நிற்குதுன்னா அவங்களுடைய பலத்தை நிரூபிக்கலாம்ல. பெரியார் மண்ணுங்கிறாங்க, எங்களோட தாங்கிறாங்க, இங்கே வந்து சீமான் வரவே முடியாது இப்படியெல்லாம் சொல்கிறவங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறது என்னென்னா, அப்படி நீங்கள் நம்பிக்கையாக இருந்திருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி தனித்து நிற்கிறாரோ, இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி நிற்கிறாரோ, அதே போல் திமுக இது வந்து ஈரோட்டு மண் எங்களுடைய, நாங்கள் சொல்கிறோம் எங்களோட பெரியார் மண் தான் அப்படின்னா, நீங்கள் வந்து அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் நிரூபித்து காட்டினா நீங்கள் தனித்து நின்றுக்கணுமா இல்லையா? அப்போ அதுவே அவங்களால நிற்க முடியல. அதே போல் பெரியார் சொன்னவங்க, இவங்க பெரியார் எங்கேயாவது சொல்லி ஓட்டு கேட்டாங்களா? காந்தியை காட்டி தான் ஓட்டு வாங்கினாங்க. அப்போது இது எப்படி வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? ஒருபோதும் கிடையாதுங்க. கட்டுத்தொகை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இடைத்தேர்தலாகவே ஆளுங்கட்சி தான் வெல்லும் அப்படிங்கிற ஒரு நிலையை மாற்றி அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு தேவையான ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார். அண்ணன் சொல்வது போல தான், நான் வந்து ஓட்டுக்கானவன்ல, இந்த நாடு கட்ட வந்தவன், வாக்குக்கானவன்ல, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கானவன் வெளிப்படையாக சொல்கிறாரு. ஆகவே அந்த விழுந்த வாக்குகள் அனைத்துமே வந்து வலிமையான வாக்குகள், எதற்கும் விலை போகாத வாக்குகள், உண்மையிலுமே ஜனநாயக முறைப்படி நமக்கு கிடைத்த வாக்குகளாக நம்முடைய வாக்குகளை தான் மற்ற அங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே வந்து சொன்னாங்க. அந்த ஓட்டு பெட்டியில் வந்து
இப்போ போன நாடாளுமன்ற தேர்தலில் விவசாய சின்னம் கொடுத்து மக்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க. ம். இந்த மாதிரி வேற ஏதாவது சின்னம் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தாங்க? இந்த முறையும் ஒரு இடைஞ்சல் இருந்தது. அது அங்க போய் பார்க்கும் பொழுது தான் தெரிஞ்சது. என்னன்னாங்க, பாரதிய பிரஜா அந்த கட்சி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எப்பவுமே நமக்கு வந்து இடைஞ்சலாவே இருக்கிறவங்க. அவங்க வந்து ஒரு வேட்பாளர சுயேட்சை வேட்பாளர போட்டு, அந்த வேட்பாளருடைய பெயர் வந்து என்னுடைய படத்துக்கு அடுத்ததே. எனக்கு அடுத்ததே வரிசையில வர மாரி 3வது ஆறுமுகம்னு நினைக்கிறேங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட். அவங்க வந்து கரும்பு விவசாயி கேட்டிருக்காங்க, மைக் சின்னம் கேட்டிருக்காங்க. இது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறனால நமக்கு வந்து கிடைச்சதுனால, அவங்க வந்து திட்டமிட்டு டார்ச் லைட் வாங்கியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா, கார்ட்லெஸ் மைக்கை வந்து இப்படி இப்படி சாய்ச்சி வச்சு எப்படி அதே போல இருக்கு. நம்மளது நேரா இருக்கு மைக்கு, சாஞ்சிருக்கு. அப்போ கண்டிப்பா வந்து அந்த மைக் அப்படின்ட்டு வர்றவங்களுக்கு உறுதியா அந்த டார்ச் இப்படி இப்படி இருக்கக்கூடியது எப்படி இருக்குன்னாங்க, கார்ட்லெஸ் மைக் இருந்தா எப்படி இருக்கும் அதே போல. அதனால எந்த சுயேட்சைக்கும் விழுகாம இவர்களுக்கு ஒவ்வொரு சுற்றிலையும் 60 வாக்குகள் 70 வாக்குகள் விழுந்திருக்கு அப்படின்னா, உறுதியா அவங்க நாம் தமிழருக்கு போட நினைச்சு அடுத்திய வாக்குகள் அப்படிங்கிறது நான் தெளிவா சொல்லுவேன். அது ஒரு 1000 வாக்குகள் பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அது சரியா கடைசியா நான் பார்க்கல. ஓரளவுக்கு விழுந்தது அந்த. அப்போ அது ஒரு நெருக்கடியாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த தேர்தலில் வந்து நோட்டா வந்து 5000க்கும் மேலே வாக்கு வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை திமுகவும் பிடிக்கல, நாம் தமிழர் பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கிடக்கூடாது, அதனால வந்து திமுகவே அதிமுக போய் நீங்கள் நோட்டாக்கு போடுங்க, யாருக்குனாலும் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்து இல்லை இல்லை, அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடக்கூடாது அப்படின்னு ஒரு பரப்புரை. அது மட்டும் இல்லாமல் திருமுருகன் காந்தி அவங்க மே 18 அவங்க வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி, ஒரு பெண் வேட்பாளரை நிறுத்தி பெரியார் படத்தை பெருசாகவே போட்டு, அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய அந்த துண்டறிக்கையில் அண்ணனை பற்றி அவதூறாக எழுதி அந்த துண்டறிக்கையவே வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்து, இவ்வளவு வந்து என்ன சொல்றது, இது சொல்வதற்கே வந்து கேவலமாக இருக்குது அவங்களோட செயல்பாட்டை. அவ்வளவு கேவலமான வேலைகள் செய்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுக்கு தேவை, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிச்சு ஒருவர் இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா அது அண்ணன் சீமான் அவர்கள்னு வாக்கு செலுத்தினது அந்த மக்களை நான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றலாக நான் பார்க்குறேன். இவர்கள் தான் 2026 திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவதற்கு காரணமாக இருக்கிறவங்க. ஒரு அச்சம் ஏற்பட்டதுன்னே நம்ம சொல்லலாம். அதாவது உள்ளுக்குள்ள வந்து அதாவது வெளிப்படையாக செய்திக்காக பேசுறது வேற, ஆனால் உள்ளூர ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா எப்படி இவர்கள் ஈரோட்டு மண்ணுக்கே வர முடியாது, பெரியார பேச முடியாது, இப்படியெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் இன்றைக்கு இவ்வளவு வாக்குகள் விழுந்துருச்சேங்கிற உள்ளூர அவங்களுக்கு அச்சம் இருக்க தான் செய்யுது. 15,000 கடந்த உடனே அவங்களுடைய முகம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. உள்ளூர அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் தொற்றிடுச்சுன்னு தான் நான் சொல்வேன். நீங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சது வந்து எல்லா தேர்தலையும் போட்டிட்டு இருக்கீங்க. 2016, 19, 21 இப்போ இடைத்தேர்தல், அதே மாதிரி பஞ்சாயத்து தேர்தல் எல்லாத்துலேயுமே போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட வாக்கு வந்து கூட்டிகிட்டே தான் போகுது. இந்த தேர்தல் உங்களுக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு? எனக்கு இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுத்துன்னு சொல்லலாம். வழக்கம் போல் இருக்கக்கூடியது ஒரு உற்சாகம் கிடைக்கும். ஆனால் இதில் வந்து நான் வந்து அன்றைக்கு தான் அந்த மக்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த பகுதிகளில் ஏற்கனவே நான் சந்தித்த மக்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த அந்த மக்களை அப்போ தான் சந்திக்கிறேன். அப்பொழுது தான் நாம் போய் சந்திக்கும் பொழுது தான் அண்ணன் சீமான் பேரை அவ்வளவு மகிழ்ச்சியாக உச்சரிப்பாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவ்வளவு காயங்களையும் அவதூறுகளையும் எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் களத்தில் ஒரு தலைவராக இவ்வளவு அவதூறுகளை சந்தித்த ஒருவர் இருக்கிறார் என்றால் அது அண்ணன் சீமான் தான். அந்த அவதூறுகளை கூட எவ்வளவு எளிமையாக உள்வாங்கிட்டு தன்னுடைய லட்சியத்தை நோக்கி ஓடுறார் அப்படின்னு பார்க்கும் பொழுது எனக்கு அவரை நினைக்கும் போது மிகப்பெரிய பெருமையாக இருக்கும். ஏன் நான் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியில் தலைமையேற்றிருக்கக்கூடிய அண்ணனுடைய அந்த வலிமையும் ஒரு உற்சாகமும் சலிப்பில்லாத உழைப்பும் எனக்கு வந்து தொடர்ந்து உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு சூழல்லையும் நம்பிக்கைக்குரிய ஒரு பெண்ணாக நான் இருக்கணும். எனக்கு பெரிய அரசியல் தெரியுதான்னு தெரியாது, பெரிய புள்ளி விவரங்களோட பேசுகிறேன்னான்னு தெரியாது, ஆனால் உண்மையும் நேர்மையுமா நான் அந்த களத்தில் உறுதியாக இறுதி வரைக்கும் அண்ணனுக்காக நிற்கணுங்கிற வைராக்கியம் மட்டும் எனக்குள்ளே இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது என் மக்கள் வந்து சாதாரண மக்கள், அவங்க வந்து வயதானவங்க. அண்ணனோட பேரை சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்தது. அந்த அவதூறுக்கெல்லாம் இவங்க திருப்பி அடி கொடுத்தது போல தான் நான் வந்து பார்த்தேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர்கள் கொடுத்த அன்பு வாழ்த்துக்களும் 3வது மாடியில் இருப்பாங்க, கை உயர்த்தி காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க, இப்படி காட்டுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா வாக்கு உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு நமக்கு உற்சாகமாக தான் இருக்கும். அப்போ இந்த தேர்தல் நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, வாக்கு செலுத்த மக்கள் தயாராகிட்டாங்க. பொதுவாகவே நான் எப்படி பார்ப்பேன்னா, ஒரு கட்சி தொடங்குறாங்க அப்படின்னா அதிகபட்சம் 6-7 ஆண்டுகள், இன்னும் அதிகமாக போனால் 10 ஆண்டுகள் ஒரு கட்சி வளர வரைக்கும் தான் பேச்சாளர்கள் தேவை.
அதற்கு பிறகு அடுத்த கள செயல்பாடுக்கு நம்ம நகர்ந்துடணும். அப்படிதான் வந்து இயல்பாகவே நாம் தமிழர் அதை நோக்கி தான் நகர்ந்துட்டுருக்கு. அந்த முறையில் வந்து இன்றைக்கு சட்டமன்ற வேட்பாளராக நிற்பதை தாண்டி, நாடாளுமன்ற வேட்பாளராக நிற்பதை தாண்டி, ஒரு வாக்குச்சாவடி முகவர்கள் தான் வலிமையானவர்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். அப்போது இது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு பாடமாக அமைஞ்சது. மக்கள் வாக்கு செலுத்த தயாராகிட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவர் பேசுவதே இனி போதுமானதாக இருக்குது. அப்போ நாம் அண்ணனுக்கு நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நாம் தமிழருக்கு கட்சியை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் அப்படின்னா, அவரவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் 10 அது அன்னைக்கு அண்ணன் எப்பவோ சொல்லிட்டாரு. ஈச் பூத் 10 யூத் அப்படின்னு. அந்த ஒரு வாக்ககத்துக்கு 10 ஆளுமைகளை உருவாக்கணும். அந்த ஆளுமைகள் தான் வெற்றியை அடுத்தது தீர்மானிக்க போகிறவங்களா இருப்பாங்க. அதை நோக்கி நான் உறுதியாக நகர்வேன் தம்பி. அது ஒரு எப்படி செய்யணுங்கிற ஒரு அனுபவம் கிடைச்சிருச்சு. எப்படி அவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், அவர்கள் தான் நம்மளை மீறி ஆற்றலாக அவங்கள நிற்க வைக்கணும். அப்போ அவர்கள் தான் வந்து அடுத்து வென்று கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுல அதை நோக்கி ஒரு சிந்தனை எனக்கு இருக்குது. உங்களை நம்பி வாக்களிச்ச அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதே மாதிரி வாக்களிக்காத மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது 24,151 வாக்குகள் கொடுத்துருக்காங்க. மக்கள் எப்பவுமே வந்து நல்லவங்க தான். அவங்கள நான் குறை சொல்லவே முடியாது. ஏன்னா திமுக செய்த இவ்வளோ அராஜகம், கொடுமைகள் இதெல்லாம் தாண்டி வாக்குக்கு காசு இதுக்கெல்லாம் எதுக்கும் விலை போகாமல் ஒரு தன்மானத்தோடு இந்த மண்ணில் நாம் செலுத்துகின்ற வாக்குகள் தான் இந்த மண்ணினுடைய அரசியலை தீர்மானிக்குது. அப்போ நம்ம சிந்தித்து வாக்களிக்கணும் அப்படின்ட்டு அண்ணனுடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டுட்டு வாக்களித்த என்னுடைய மக்களுக்கு என்றைக்கும் நான் நன்றியோடு இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கு இருக்கக்கூடிய உறவுகள் வாக்களிக்க வச்சாங்க. அதாவது நம்ம சந்திக்காத மக்களை கூட நீங்கள் இந்த நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களுக்கு போடுகின்ற வாக்குகள் தான் உண்மையான வாக்குகள், நீங்கள் அவசியம் போடணும் குரல் பதிவு மூலமாகவும் அதே போல் நேர்லையும் போய் சொல்லி வாக்களிக்க செஞ்சுருக்காங்க. நான் வந்து சிலரை வந்து அழைச்சி சொல்லணும் பேசணுன்ட்டு இருந்தேன். ஆனால் வந்து தனிப்பட்ட அழைச்சி சொல்வதற்கான நேரம் இல்லை, அவங்கள சந்திக்கிறதுக்கான நேரம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என்னோட வேலை பார்த்த ஆசிரியர்கள், வேதியியல் ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் ஜெகதீஸ்வரி அன்னை, அதே போல் விளையாட்டு ஆசிரியர், இந்த மாதிரி பல பேரை வந்து தாவரவியல் இவங்களையெல்லாம் நான் யாரை சந்திக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து ஒரு 6-7 ஆசிரியர்களை சந்தித்தேன். வழியில் போகும்பொழுது மாணவர்களை ஒரு 10-15 மாணவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அண்ணனுடைய படைத்தளபதிகளாக தமிழகம் முழுக்க இருந்து வந்து களத்தில் நின்றவங்களுக்கும், களத்தில் வராமல் தங்களால் இயன்ற வாக்கு விடுவதற்கான வேலைகளை பல தளத்திலிருந்து செய்தவர்களுக்கும், அதே போல் நிதி பங்களிப்பு தங்களால் இயன்ற நிதி பங்களிப்பு கொடுத்து இந்த களத்தை வலிமையாக்கி ஒரு வேலையை செய்த எல்லோருக்கும், உலக தமிழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகள். இது எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் தான். இன்றைக்கு நான் இந்த களத்துக்கு போய் இவ்வளவு மக்கள் வந்து அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறாங்கன்னா ஒரே ஒருவர் தான் காரணம். அது அண்ணன் சீமான் அவர்கள் தான். அந்த இடத்த எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா இது வந்து வேறு யாராலையும் முடியாது. இந்த இடத்த வந்து ஒரு சாதாரண இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க. கோடிக்கணக்கில் காசை வாங்கிட்டு அவங்கள்ட்ட விலை பேசிட்டு அந்த இடத்த தான் கொடுப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் அந்த இடத்த எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறது இது ஒரு கடமை. என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்திருக்கேன். இதுக்கு மேலே செய்யணும்னு ஆசை இருந்தது, ஆனால் நாட்கள் இல்லை. சில திட்டங்கள் இருந்து அதுக்கான சூழல்கள் அமையலை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச கடமையை நான் வந்து இந்த களத்தில் செய்திருக்கேன்ட்டு நான் நம்புகிறேன். அண்ணன் அவர்களுக்கு தான் வந்து நன்றியை வந்து நான் சொல்லணும். சீமான் அவர்கள்ட்ட பேசுனீங்களா? தேர்தல் முடிஞ்சது இல்லை தம்பி, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு நடந்து வந்து அதுக்கு பிறகு சரி நீங்கள் வந்து நேர்காணல் எடுக்கணும்னு ஒரு ஆர்வமாக வந்ததுனால இன்னும் அலைபேசி கூட எடுக்கலை. உங்களை நான் சந்திச்சிட்டேன். அண்ணனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்னா, எனக்கான கடமையை நான் செய்திருவேன். அது அண்ணனுக்கும் புரியும். தேவைகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்க வேண்டியதாக வரும். இல்லை அப்படின்னா அண்ணனே புரிஞ்சுக்குவார். இனி அடுத்த வேலை என்ன, அதை நோக்கி நம்ம ஓட ஆரம்பிச்சிடும். அதான் இந்த கடமை முடிஞ்சது. இதை வைத்துக்கொண்டு நம்ம இன்னும் பல வேலைகளை களத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை நோக்கி நம்முடைய பயணம். அண்ணன் அறிவிச்சிருக்கார், உங்களுக்கே தெரியும், சாதிவாரி கணக்கெடுப்பு. அது எவ்வளோ முக்கியம், மிகப்பெரிய ஒரு வேலையை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே போல் பழனி பாபாவுடைய ஒரு பொதுக்கூட்டத்துக்காக வர இருக்காங்க. இதெல்லாம் மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. அப்போ அண்ணன் வந்து என்றைக்குமே வந்து அப்படி அந்த ஓட்டத்திலே இருக்கார். அவரை போல் வந்து நம்மளால் வாசிக்கிறது, நினைவாற்றலை வைக்கிறது, சிந்திக்கிறது முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். இருந்தாலும்
அண்ணனுக்கு நம்பிக்கையோடு நம்ம உடன் ஓடணும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு மிகப்பெரிய ஆசையாக இருக்குது. இன்னொன்று வந்து இந்த காணொளி மூலம் நான் சொல்வது என்ன அப்படின்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வென்றாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நேரடி ஜனநாயக முறைப்படியான வெற்றி அல்ல. இருந்தாலும் அதிகாரம் அவங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதிகாரம் நம்மள்ட்ட கிடைச்சிருந்தா மொத்தத்துக்கான ஒரு மாற்றத்தை வேலையை செய்து அது வருகின்ற 2026க்கே ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக தமிழ்நாடு முழுக்க வேலை செய்வதற்கான ஒரு வேலையை நம்ம இங்கே செய்து காட்டியிருப்போம். இருந்தாலும் அவர்கள் வந்து என்ன பண்ண இன்னைக்கு நமக்கு ஏதோ ஒரு வகையில் வென்றுட்டாங்க. அது கள்ள ஓட்டு போட்டாங்களா ஏதோ ஒரு வகையில் வென்றாலும் அவர்கள் என் மக்களுக்கு, ஏன்னா நான் நேசித்த மக்களும் அங்கே இருக்காங்க, நம்மளை நாம் தமிழரை நேசித்த மக்களும் அதில் இருக்காங்க. அப்போது அந்த ஒரு வேட்பாளர் என்ன செய்யணும் அப்படின்னா, அடிப்படை தேவைகளையாவது செய்யணும். அவர்கள் நினைத்த நானே செய்ய முடியும்னு உறுதி சொல்லும் பொழுது அவர்களால் செய்ய முடியும். அடிப்படை தேவைகளை நான் சொன்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றணும். அடிப்படை சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, குப்பைகள் மலை போல குவிஞ்சு கிடக்குது. அதே போல் விவசாயம், நெசவு தொழில் வளர்வதற்கான சூழல், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்கி அதில் அந்த மண்ணினுடைய மக்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் வரி அப்படிங்கிற ஒன்றினால் நெசவு தொழில் அழிஞ்சு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது தொழில் வணிக அந்த சங்கங்களினுடைய கூட்டமைப்பு சார்பாக பெரிய நீண்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கைகள் அனைத்துமே இந்த மண்ணுக்கு தேவையான ஒன்று. அவர்கள்ட்டையும் வச்சாங்க, எங்கள்கிட்டையும் வச்சாங்க. என்கிட்ட அதிகாரம் இன்றைக்கி கிடைக்கல, ஆனால் அவங்கள்ட்ட அந்த அதிகாரம் கிடச்சிருக்கு. அவர்கள் வைத்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றணும். அதே போல் துப்புரவு நம்ம அண்ணன் பொறியாளர்னு சொல்வார், அவர்களும் அப்படி தான் அந்த குழு பணியாளர்களை நிரந்தர பணியாளராக மாற்றணும்னு எங்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அதையும் அவர்கள் நிறைவேற்றணும். அதே போல் திருச்சபை சார்பாக ஒரு சில அவங்களுக்கான சிக்கல்கள் தேவைகளை எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துகிட்டு இது நமக்கான களம், இந்த களத்துலையாவது இந்த 1.5 ஆண்டுகளாவது 3.5 ஆண்டுகள் செய்யாத பணியை செய்து முடிக்கணுங்கிறதையும் நான் வந்து வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா இது என் மக்களை நான் நேசிச்சிட்டேன். சில வேலைகள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் பெட்டி தைக்கிற அந்த இது கேட்டார், அதை வேணால் நான் பார்த்து அவரை போய் சந்தித்து வாங்கி கொடுத்துட முடியும். அது மட்டும் இல்லாமல் வீரப்பஞ்சத்திரத்தில் அரசு பள்ளியில் பெண்களுக்கான கழிவறையே இல்லாத, ஒரு பெண் குழந்தைகளுக்கான கழிவறை இல்லாமல் இருக்குன்னாங்க. அதை ஒன்று நான் போய் பார்க்கலை, பார்த்துட்டு என்ன சூழல்னு பார்ப்பேன். அது அவர்களே செய்து கொடுத்துட்டால் மகிழ்ச்சி, நான் கேட்பேன், அந்த கோரிக்கை வைப்பேன். அவர்கள் செய்து கொடுக்கலைன்னா உறுதியாக அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கு நம்முடைய உறவுகள் எல்லாருமே வந்து நம்ம உதவி செய்கிற அப்படின்னாங்க நிதி. அப்போ அந்த இடத்துல அதையும் நம்ம செய்து கொடுக்க முடியும். இன்னொன்று ஏற்கனவே நிறைவேற்றிடுச்சு. கோவிந்தண்ணா வந்து வீடுகள் வந்து கட்டி கொடுத்துட்டாங்க. சங்கீதான்னு ஒரு தங்கச்சி வந்து அவங்க வீடு ரொம்ப ஒழுகுது, வாழவே முடியாத ஒரு நிலையில் இருக்குன்னாங்க. ஆனால் நான் விசாரித்த போது அவங்க வாடகை வீட்டில் தான் அது இருக்கிறேன்னாங்க. அப்போ வாடகை வீட்டுக்கு நான் கூரை போட்டு கொடுக்கறது கொஞ்சம் அது அவங்களால மீண்டும் இருக்க முடியாது. இந்த கோரிக்கை சொன்னதுக்காகவே அந்த வீட்டை காலி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க. மீண்டும் அந்த தங்கச்சி போய் அவங்களுக்கு சொந்த இடம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து நம்மளால் முடிஞ்ச உதவியை இது அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியும். ஏன்னா நம்ம சொன்ன கோரிக்கையை முடிந்த அளவுக்கு காப்பாற்றணும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஈரோட்டு மண்ணுடைய மக்களுக்கு எப்பொழுதுனாலும் என்னை ஒரு மகளாக அழைக்கலாம். பெரும்பாலும் நானே வந்து கோரிக்கைகள் இருந்தால் சொல்லுங்கன்னு ஒரு QR கோடு கொடுத்துருக்கேன், தொடர்பு எண்ணு கொடுத்துருக்கேன். இல்லைனாலும் நம்ம துண்டறிக்கைகள் மூலம் தம்பிகளுடைய தொடர்பு எண் இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். அவர்களுக்கு ஒரு மகளாக நான் வந்து அந்த கடமையை ஆற்ற என்னைக்கும் நான் கடன்பட்டிருக்கேன். வருங்கால திட்டங்கள்லாம் நிறைவு செய்ய வாழ்த்துக்கிறோம். உங்களோட இணைந்து கொள்ளிருக்க கருத்துக்களை நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நெஞ்சம் நிறைந்த என்னுடைய நன்றிகள்.